கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8 முதல் 9 இடங்கள் தான் அவங்களுக்கு தேவைப்படும். அத காங்கிரஸ் தானாகவே முன்வந்து குடுப்பாங்கன்னு பார்க்குறேன். நான் முதலே சொன்ன மாரி காங்கிரஸ் ஒரு சந்தர்ப்பவாத இயக்கம் சார். நீங்க அவங்க சந்தர்ப்பவாதத்தில நீங்க பார்க்கலாம். பாண்டிச்சேரியில இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வந்து மீண்டும் பாஜக தக்க வைக்குது. காரணம் என்ன? காங்கிரஸோட அணுகுமுறை ஃப்ரெண்ட்லி ஃபைட். நீங்க பல மாநிலங்கள்ல நீங்க பீகார்ல பாருங்க, கடைசி வர தேர்தல் உறவுல ரொம்ப நல்லா இருந்த மாரியே இருந்துச்சு தேஜஸ்வி யாதவோட. ஆனா போட்டிகள பாருங்க 8 இடங்கள்ல அவங்களும் வேட்பாளர் வச்சு இவங்களும் அறிவிச்சாங்க. துரதிர்ஷ்டவசமா தமிழ்நாட்ல அதிர்ஷ்டவசமா அப்படியான வாய்ப்புகள் இல்லாட்டாலும், இந்த தேர்தல்ல காங்கிரஸ் என்ன நினைப்பாங்கன்னா, விஜய் கூட போயிருந்திருக்கலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம். பட் 2029ல நமக்கு ஒரு முகம் தேவ. அந்த முகம் ஸ்டாலினா, விஜயான்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறப்ப தன்னோட சொந்த தொகுதியில 8000 ஓட்டு பின்னடைவாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள விட காங்கிரஸோட அகில இந்திய தலைமைக்கு இப்ப ராகுல் காந்தி பேச்ச கேட்டிருக்கலாம்னு தோணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு விஜய் ஒரு வாய்ப்பாக தெரியலாம். விஜய் ஒரு வாய்ப்பாக தெரிந்தால் நிபந்தனையே இல்லாமல் ஆதரிப்பாங்கங்கிறேன். நான் அவரு சொன்னாரு, விஜய் சொன்னாரு, "ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நம்மை நம்பியும் சிலர் வருவாங்களே, அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா?" எதுவுமே செய்ய வேண்டாங்கிறேன். காங்கிரஸ் நிபந்தனையின்றி வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இருக்கு. இதே மாரி பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு அதிமுக அணியிலிருந்து அவர்கள் ஜெயித்திருந்தாலும் பரஸ்பரம் 2 பேருக்கும் லாபம் இருக்கு. அவங்களும் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டு விட்டார். அவர்களுக்கும் அதிமுக நீங்க பார்த்தீங்கன்னா தருமபுரியில 5க்கு 5ம் ஜெயித்திருந்தது நான் பார்க்கும்போது. அப்ப இப்படி சில நன்மைகள் தேர்தல் நேர நன்மைகள் நடந்து விட்டது. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா பாமகவும் விஜய் பக்கம் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு தான். நான் 2மே சொல்றதுமே நிபந்தனையற்ற ஆதரவு தான். இவர்களுக்கு எண்ணிக்கை குடுத்து தான் வரணுங்கிற தேவை இருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எண்ணிக்கை என்பது அமைச்சரவை பிரதிநிதித்துவம். ஒருவேளை விஜய் பெருந்தன்மையோடு குடுத்தா, காங்கிரஸுக்கு ஒரு அமைச்சரோ, பாமகவுக்கு ஒரு அமைச்சரோ குடுத்தால் கூட அதுவும் அரசியல் அதிசயமா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன்.